நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த அரேயில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 4 3 5 9 13 17 இந்த மாதிரி அரே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு டார்கெட் வேரியபிள் இருக்குது. டார்கெட் வந்துட்டு எனக்கு 18. ஓகேவா? சார் வந்துட்டாருங்க. நான் 18 கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ யூஸ்வலாக நம்ம எழுதுகிறப்ப ஃபாரில் போடுவோம். ஃபார் போட்டு ஐன் ரேஞ்ச் போட்டு ஸ்டார்டிங் 0லேருந்து இந்த அரேயோட லென்த் வரைக்கும் அது ரன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன் லென் ஆஃப் அரே ஜீரோ ஆஃப் லென் ஆஃப் அரே. அப்போ என்ன பண்ணுவோம்னா இது ஒவ்வொரு வேரியபிளாக எடுத்து ஒவ்வொரு வேரியபிள் கூடயும் செக் பண்ணணும். அடுத்த ஐட்ரேஷன் நம்ம உள்ள என்ன பண்ணுவோம்னா இன்னொரு நெஸ்டட் ஃபார் லூப் போட்டு ஜெயிச்சு இப்படி போட்டுருவோம். இப்படி போட்ட உடனே இந்த ஒவ்வொரு வேரியபிள் எடுத்து ஒவ்வொன்று கூட செக் பண்ணுவோம். ஆனால் எனக்கு அதே வேரியபிள் கூட ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக ஜேவா இருக்கப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். இப்போ நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வேணும், மல்டிபிள் சொல்யூஷன் தேவையில்லை. அதனால நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு டார்கெட் வந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை மட்டும் அட்மின் ஆஃப் யூராவே அவர் ஸ்டாப் பண்ணுறோம் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி லூப்பை வந்துட்டு பிரேக் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஆமாம். சொல்யூஷன் கிடச்சோடனே. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன செக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் எடுத்துகிட்டு அது மற்ற இது கூட செக் பண்ணுறோம். கரெக்டாக? 1 2 3 4. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் போகிறப்போ 4 இந்த இடத்துல 4 இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். அப்புறம் அந்த ஜே வேல்யூ மட்டும் மாறிட்டே இருக்கும் 2 4 3. அடுத்தது ஐ வேல்யூ 4ஆக மாறிடும். 2 3 5 13 17 அந்த மாதிரி மாறுமா? ஆமாம், அந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம 2 4 ஆல்ரெடி கம்பேர் பண்ணியாச்சு. அதனால 4 2 வர தேவையில்லை. 4 2 கம்பேர் பண்ண தேவையில்லை. அப்போ அடுத்த லூப் போகுதா? ஆமாம். அடுத்த லூப் போகிறப்ப என்னன்னா 3 இப்போ ஐயோட வேல்யூ 3 ஐட்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ 3 4 பண்ண தேவையில்லை. 3 4 பண்ண தேவையில்லை, 3 2 பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே 2 3 பண்ணியாச்சு. ஆமாம். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஆமாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதோட இது என்னன்னா இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வேரியபிளுமே நான் ஆல்ரெடி கம்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்க வேரியபிள் மட்டும் அது கம்பேர் பண்ணால் போகும். இந்த பேட்டர்ன் வந்துட்டு எல்லா ஐட்ரேஷன்லையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன கணக்குன்னா நான் என்ன வேரியபிள் எடுத்துக்கணும் அதுக்கு நெக்ஸ்ட் வேரியபிள் செக் பண்ணாலே போதும். அதுக்கு முன்னாடி வேரியபிள் செக் பண்ண தேவையில்லை. அப்போ நான் ஜேவோட வேல்யூ வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து ஐயோட நெக்ஸ்ட் வேல்யூ. ஆமாம். அப்போ நான் இங்கே 0க்கு பதிலாக i+1 கொடுத்துடலாம். இப்போ ஒரு 100th லைனில் போய் நான் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 100th லைனில் போய் செக். அப்போ 1லேருந்து 99 வரைக்கும் செக் பண்ண தேவையில்லை. 99 வரைக்கும் செக் பண்ணிட்டு வரும். ஆனால் அது டேரெக்டாகவே நெக்ஸ்ட் வேரியபிள் செக் பண்ணி முடிச்சிடும். டைம் காம்ப்ளெக்சிட்டி இப்போ தான் கம்மியாகுது. நம்ம ஃபஸ்ட் டைம் 0 கொடுத்து பண்ணப்போ கம்மியாகலை, அதிகமாக இருக்கு. ஆமாம். ஓகே, ரைட்டு. மற்றபடி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடத்துல 0க்கு பதிலாக i+1 போட்டால் நட்டில் வச்சு அந்த மாதிரி இந்த i+1 வச்சுருக்கீங்க.